அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசீர்வாதம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம இன்னைக்கு ஜிகேஸோட இப்ப பார்க்க போற பதிவு சந்திரங்கேதுவும் கர்மாவும் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போறோம். சந்திரங்கேதுவும் கர்மாவும் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம். இதுல என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, எப்படி சந்திரன் கேது வச்சு கர்மா பார்க்கறது? ஜாதகத்தை விட்டுருவோம். ஜாதகத்தை தாண்டி ஒரு பிரசன ரீதியாக இந்த சந்திரன் கேது எப்படி கர்மாவை இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கணும். ஒரு மாணவர் பிரசனை பார்க்க வந்திருக்கார். அப்படி பிரசனை பார்க்க வரும்போது அவருடைய பார்க்க வந்த நாள்ல சந்திரன் கேது சேர்க்க இருக்கு. அவர் பார்க்க வந்த அன்னைக்கு துலாத்துல சந்திரனும் கேது இருந்தாங்க. சோவி நம்ம பார்த்த இந்த சோவி வந்து துலாத்திலே இருக்கு. அவர் வச்சிருந்த இந்த சொர்ணம்ங்கிற தங்கமும் துலாத்திலே வச்சிருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய சந்திரங்கேதை தான் நம்ம பேச போறோம், எடுத்து சொல்ல போறோம். அவர் கர்மஸ்தானத்துடைய அதிபதி. சந்திரன் வந்து துலாலக்கணத்துக்கு 10 குடையவர். நிழல் கிரகமான முக்கியமான கிரகங்கள் ராகு கேது. அதுல கேது தோஷத்தை செய்யாது. பிரசனத்துல கேது தோஷத்தை செய்யாது. ஆனா தோஷம் இருந்து அது ஒரு தொந்தரவு பண்ணியிருக்குங்கிற விஷயத்த சொல்லும். அப்ப கேது அங்க இருக்காரு. அப்ப அவ நம்ம அதை சொல்றோம். உங்களுக்கு கர்ம ரீதியான தாக்கங்கள் அதிகமா இருக்கு. அதனால கடனும் நோயும் உங்களுக்கு கடுமையா பாதிக்க வைக்கும் சொல்லும். அவர் பிரச்சனை பார்க்க வந்ததோட நோக்கம் 20 வருஷமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், காசு மிச்சமாகல. பெரிய ஒண்ணு. ரெண்டாவது, குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஏதேனும் ஒரு நோய் தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. வைத்தியம் 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 பார்க்காத நாளே இல்லை அப்படின்னு. இதுதான் பார்க்க வந்திருக்காரு. நம்ம இது ரெண்டு தான் பிரசன்ட்ல முடிஞ்சிருக்கோம். அவருக்கு இதுதான் இருக்குன்னு அப்படியே ஒரு விதமா கர்மாவை பத்தி அந்த அஷ்டமங்கலத்துல சொல்லிக்கிட்டே வரோம். இது இப்படி இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு. அவர் அந்த கர்மாவான தீர்வெல்லாம் கேட்கிறார். இது அஷ்டமங்கலத்துல கர்மா இருக்குன்னு சுட்டி காமிச்சதுக்கான கிரக அமைப்பு. இப்ப ஜாதகத்துக்கு வருவோம். இதுல அது எப்படி இண்டிகேட் பண்ணுது? இதுல அவர் கொண்டு வந்திருக்க ஜாதகங்கள்ல அவருடைய ஜாதகம், அவருடைய பையன் ஜாதகம், அவருடைய மனைவி ஜாதகம், அவருடைய அப்பா ஜாதகம், இந்த 4 ஜாதகமும் எடுத்துக்கிறோம். அதோட ஒய்ஃப் ஜாதகம் இருக்கு. அதையும் மொத்தம் 5 ஜாதகம் வச்சுக்குவோம். முதல்ல அவங்க அப்பா ஜாதகத்துல சந்திரன் எதிர்ச்சிருக்க துலாத்துல இருக்கார். இவருடைய ஜாதகத்துல சந்திரன் எதிர்ச்சிருக்க மேஷத்துல இருக்கு. இவரோட ஒய்ஃபுக்கு சந்திரன் எதிர்ச்சிருக்க கடகத்துல இருக்கு. அவருடைய பையனுக்கு சந்திரன் எதிர்ச்சிருக்க மகரத்துல இருக்கு. 4 சரராசிகள்லயுமே சந்திரன் எதிர்ச்சிருக்க. பிரசனம் பார்க்க வந்தனைக்கு சந்திரன் எதிர்ச்சிருக்க சரராசியில் இருக்கு. இப்ப 5வதா அவருடைய அம்மா ஜாதகம் வாங்கி பார்க்கிறோம். அந்த அம்மாவுக்கு அசுபதி நட்சத்திரத்திலே சந்திரன் எதிர்ச்சிருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. குடும்பத்தில் கூடிய அத்தனை பேர்த்துக்குமே சந்திரன் எதிர்ச்சிருக்கு. சர வீடுகள்ல மட்டும்தான் இருக்கு. பிரசனம் பார்த்த அன்னைக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப இந்த கேதுங்கிற ஒரு மூதாட்டியுடைய வலி, உடல் வலி, சந்திரனும் உடல்காரகன், சந்திரனும் மனோகாரகன், உடலும் மனசும் வலிக்க சபிச்ச ஒரு மூதாட்டியோட சாபம் இந்த குடும்பத்துல வலிமைய பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுதான் உங்களுக்கு கடனையும் நோயும் கொடுக்குது. அந்த அம்மாவுடைய விமோசனமும் அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதமும் இல்லாம உங்களால பெருசா வளர்ந்துட முடியாது. அதுக்காக உங்க தீர்வை நோக்கி நீங்க பயணிக்கலாம். இதுதான் அதோட தீர்வு. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அவர் கொண்டு வந்த தாம்பூலம் வந்து ரிஷபத்தில் இருக்குது. சோதியும் சொர்ணலக்கணம் விழுந்த இது துலாத்துல, அதோட அதிபதி சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறாரு. நமக்கு தாம்பூல லக்கணம் ரிஷபத்தில் இருக்கு. அதனால இதோட ரிஃப்ளெக்டா உங்க குடும்பத்துல யாருக்காவது பெரிய நோயா தொண்டையில புண்ணு வந்திருக்கலாம். ஒரு சரி செய்ய முடியாத அளவுக்கு பெரிய லெவல்ல ஒரு கேன்சர் மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, என் குடும்பத்துல எங்க அம்மாவுக்கே தொண்டையில கேன்சர் வந்தது. எங்க அப்பாவுக்கும் தொண்டையில கேன்சர் வந்து குணப்படுத்திருக்காங்க. அதுல அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, அந்த அந்த கர்மம் எப்படி வந்திருக்கும்னு அந்த விசாரிக்கிறோம். அவருடைய கதையை சொல்லும்போது அவங்களுடைய பாட்டியும் அவங்க தாத்தாவுக்கு வந்த சண்டையில அவங்க தாத்தா ஒரு ஊசி எடுத்து அவங்க பாட்டியோட மூக்குலையும் தொண்டையிலையும் குத்திருக்காரு.
அந்த அம்மா அப்படியே சாப்பிட முடியாம ரொம்ப நாள் படுத்த படுக்கையா இருந்து இருந்து இறந்துருக்காங்க. அதோடைய தாக்கம் இவங்களுடைய குடும்பத்துக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவருடைய சொத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சொத்து வழியா வந்த கர்மா இவங்களை அப்படியே அசைச்சுக்கிட்டு மென்னுகிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு இது நீக்கிறதுக்கான பரிகாரங்கள்லாம் சொல்லி வந்ததுக்கு பின்னால அந்த குடும்பத்துல முதல் முறையாக கடன் இல்லாத வாழ்க்கையை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு சொத்துல ஒரு பெரும்பகுதி விற்காம இருந்த சொத்து விற்கிது. வித்த பிறகு அவர் எல்லா கடனையும் அடைச்சிடுறாரு. வர்ற வருமானம் சேமிக்க ஆரம்பிச்சு. அதுதான் அதோட விஷயம். இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம நகர இந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே அவர் சொல்றது 18-20 வருஷமா பார்க்க முடியாத ஒரு சேமிப்பை இந்த ஓராண்டுல சேமிப்பை பார்த்துட்டேன். வைத்தியத்தோட அளவு குறைஞ்சிருச்சு. ஒரு வீட்டுல உட்காந்து நிம்மதியா இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தொடர் கர்மாவை பிரசன்ன மனுஷனை எளிமையாக சுட்டி காட்டும். இதுதான் அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அதை தீர்த்தா என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறத சொல்லும். இப்படி பல விதங்கள் பல கர்மாக்கள் கண்ணுக்கு முன்னுக்கு நடந்து கூட தடுக்க முடியாம நம்ம வளர்ச்சி தடுத்துட்டு இருக்கோம். அந்த வளர்ச்சி தடுத்து கொள்ளக்கூடிய அந்த கர்மாவை நம்ம எளிதில் ஒரு பிரசனத்து மூலியமோ வழிபாட்டு மூலியமோ நீக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம வாழ்க்கையை வளப்படுத்திக்கலாம். ஒரு பெரிய லெவல்ல பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் அது இருக்காது. ஒரு தெய்வத்தை இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணலாம், இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முறையான வழிபாடு மற்றும் பிரார்த்தனை முறைகள் மூலியமாக தெய்வத்தை அணுகி நம்ம பிரச்சனை தீர்த்து கொள்ள முடியும்போது தான் என்னுடைய ஸ்டாம்பு, என்னுடைய ரூல். நான் தான் ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ யாராவது அதை பண்ணணும்னா அது அஷ்டமங்களை நானும் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா வரப்போற ஜூலை 19ஆம் தேதி 20, 21 3 நாளும் அதுக்கடுத்த மாசத்துல இருக்கக்கூடிய ஒரு மொத்தம் 6 நாள் வகுப்பை நடத்த காத்திருக்கோம். சிறப்பு வகுப்பா நடத்த காத்திருக்கிறோம். யாராவது படிக்கணும்னா கீழே நம்பர் தோணும் படிக்கலாம். இது எப்படி நாங்கள் நடத்த போறோம்? ஒரு சிலபஸா ஒரு கோர்வையை சொல்லணும் அப்படின்னா அஷ்டமங்கலம் படிக்கிறதுக்குன்னு ஒரு 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 ப்ராசஸ் இருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு அவங்க பொருள் எப்படி கொண்டு வர சொல்லணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த கொண்டு வந்த பொருளை எப்படி ஒரு ஜோசியர் ஆரம்பிக்கணும்? தாம்பூலத்தில் ஆரம்பிக்கணும். அப்ப தாம்பூல பிரசனம்னா என்ன? அதுக்கடுத்து சோழி சோழின்னா என்ன? சோழி பிரசனம்னா என்ன? அதுல இதுக்கு அவங்க கொண்டு வர சொரணத்து சொரண லக்கணத்துக்கு என்ன பண்ண போறோம்? இந்த 3 விதமான லக்கணம் கொண்டு அதுல என்ன நகர்த்துறோம்? இது இல்லாம ஸ்புடங்களுக்கு இருக்கு, ஸ்புட கடிதங்கள் இருக்கு. ஸ்புடம்னு ஒண்ணு இருக்கும் உதாரணத்துக்காக. அந்த மாதிரி ஸ்புடங்கள் இருக்கு. அந்த ஸ்புடங்களை வச்சு இது இப்படி இப்படிலாம் இருக்கும், இது இதுதான் சொல்ல வருது, இதை நோக்கிட்டு நம்ம பயணிக்க போறோம். ஒண்ணு ஒரு ஒரு துறையில ஒரு சஜ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணமா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அவர் டிஎன்ஏ ஹாஸ்பிட்டலு, இவர் இஎன்டி அப்படின்னு சொல்ற மாதிரி பர்டிகுலரா டிஜிஓங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்புடக்கணிதங்களும் இதுல சிலைனா இப்படித்தான் இருக்கும், இதுக்கு ஜீவன் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்புடங்களை சொல்லி விளக்கி சொல்ற வேலையை அது செய்யப்போம். ஸோ இந்த வகுப்புல முதல்ல தாம்பூலம்னா என்ன, சோழினா என்ன, அஷ்டமங்கலம் என்ன என்ன, அஷ்டமங்கல பிரசனம் என்ன, சொரண லக்கணம் என்ன சொல்ல வருது, கொண்டு வந்த பொருட்கள் என்னென்னலாம் சொல்ல வருது, புடங்கள் என்ன சொல்ல வருது, ஒரு விஷயத்த பார்க்கும்போது கருமான என்ன, அது தீர்க்க முடியுமா முடியாதா, அதுக்கு பரிகாரம் இருக்கா இல்லையா, இல்லை காலம் சரிதானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எளிமையான வகுப்பா, திட்டமிட்ட வகுப்பா இருக்கும். என்னுடைய 25 வருஷ அனுபவத்தை தான் இதுல தொகுத்து உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளா கசகசன்னு இல்லாம இருக்கும். இது ஒரு ஸ்டோரியாவும் இருக்கும். பார்த்த அனுபவங்கள் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். அதனால இதை வந்து மனப்பாடம் பண்ணி மண்டையில் ஏற்ற முடியாத சார்லாம் நினைக்க வேண்டியதில்லை. ஓ இப்படி இருந்தா இப்படி, இதுதான் இந்த கோவில், இதான் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் படிக்க போறோம். வேற எதுவும் இல்லை, பெருசா இல்லை. எத்தனையோ பேருக்கு பிரச்சனை பார்த்த ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அப்ப இந்த கிரகச்சிற்கு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லியிருக்கோம், இது பேர் இப்படி வந்திருக்கு, ஊர் இப்படி வந்திருக்கு, ஊர் சரி குலதெய்வங்கள் தெரியாம யாராவது வந்திருப்பாங்க, இந்த கோயிலுடைய அடையாளம் எப்படி இருக்கும், ஒரு ஊர் இந்த மாதிரி பேர்ல வரும், பேர் இந்த மாதிரி பேர்ல இருக்கும், ஒரு கர்மா இவங்க செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு குறியீடுகளையும் இதில் நடத்திக்கிட்டு போகக்கூடிய இடைய அமைப்பு எப்படி இருக்கும், கோவில் அமைப்பு எப்படி இருக்கும், பேர் எப்படி இருக்கும், என்ன பிரசாதம் கொடுக்கணும், ஏன் இந்த பிரசாதத்துக்கு என்ன காரணம். உதாரணமா சிவனே இருக்காருன்னு வச்சுக்கிறோம். சிவன் எப்படி இருப்பார்னு யாராவது கேட்டா சூரியஞ்ச வயசு இருக்கிற ஒரு உடுக்கைக்கு முன்னால இருப்பார், சூரியன் இருக்கிற நந்திக்கு முன்னால் சிவன் இருப்பார்னு சிவன் மட்டும் சொல்லாம எப்படி இருப்பார், எந்த கோலத்தில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விரிவான பாடத்திட்டமாக தான் இந்த அஷ்டமங்கள் இருக்கும். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க தாராளமா படிக்கலாம். இது 6 நாள் வகுப்பு. முதல் ஒரு 3 நாள் வகுப்பா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 3 நாள், ஒரு மாசம் 2 1.5 மாசம் கேப் விட்டு அப்புறம் ஒரு 3 நாள் கேப்பா இருக்கும். கண்டிப்பா படிச்சோம்னா கண்டிப்பா ஸ்டோரேஜ் பண்ண முடியாது.
ஏன்னா நம்ம கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நாம அத புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால முதல் 3 நாள் வகுப்பு இருக்கும். அப்புறம் 1 1/2 மாசம் கேப் விட்டு அப்புறம் 3 நாள் வகுப்பா இருக்கும். யார் படிக்கணும்னாலும் வந்து படிச்சுக்கலாம். இதுல வந்து பேசிக் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது ஈஸியா இருக்கும். ஒண்ணுமே தெரியாம வந்து உட்கார்ந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு அது லாஸ். அந்த டைம் எனக்கும் லாஸ், உங்களுக்கும் லாஸ். அப்ப பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா தாராளமா கலந்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஜோசியத்துல ரொம்ப அனுபவம் இருக்கு அப்படிலாம். ஜோதிட ஆர்வலரும் கலந்துக்கலாம். ஸோ இதுல கண்டிப்பா ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை தெரிஞ்சிருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிப்படை கேள்வியே கேட்டிருந்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. தெரிஞ்சுக்கணும். மற்றபடிக்கு உங்க சந்தேகம் இல்லாம சொல்லித் தர்றது என்னுடைய முக்கியமான கடமை. அத நான் கண்டிப்பா சொல்லித் தருவேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கூடுதலாக இதுல வர்க்க சக்கரம்லாம் வந்து எப்படிலாம் உபகரணங்களை பயன்படுத்தலாம், அப்பப்ப டிப்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை எவ்வளவு ஷார்ட் அவுட் பண்ணா நல்லா இருக்குங்கிறது கண்டிப்பா சொல்லும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வந்து இது ஒரு நிறைய ஆள் வச்சுக்கணும் நோக்கம் இல்லை. முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் தான் பண்ணணும். ஸோ நம்ம ஜிகேஸ் வந்து பண்றாங்கன்னா ஃபுட் எப்படி என்னங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக முன்பதிவு கட்டாயம் தேவை. இந்த 3 நாள் மதிய உணவு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். தங்குறதுக்கு என்ன வேணும் என்னங்கிற என்ன தகவல் வேணாலும் நீங்க கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். ஜோதிடம் படிக்கணும், அடிப்படை படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க ஜூலை 28 ஜோதிடத்துக்கு அடிப்படை வகுப்பு நம்ம நடத்துறோம் ஜிகேஎஸோட இருந்து படிச்சுக்கலாம். அது எளிமையான ஒரு அடிப்படை வகுப்பா இருக்கும். அது நானும் உங்களுக்கு நடத்துவேன். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பாடம் படிக்கணும்னாலும் நம்ம தொடர்புலாம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒரு தெரிந்து கொள்வது சாலச் சிறந்தது அப்படின்னு நான் விரும்புறேன். நஷ்டமும் தெரிஞ்சுக்கிறது மூலியமா கருமான என்ன, அதை எப்படி நீக்கலாம், குலதெய்வம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விரிவான வகுப்பா இருக்கும். எனக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தர ரெடியா இருக்கேன். இது ஒரு பெரிய கடல். இந்த கடல் நான் ஒரு ஓரத்துல அப்படி கரையில் நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எட்டி பார்த்த வரைக்கும் சொல்லித்தர தயாரா இருக்கிறேன். ஸோ அதுக்கு மேல கடவுள் சித்தம். படிக்க விருப்பம் இருக்கவங்க தாராளமா இலக்கு நம்பரை தொடர்பு கொண்டு வரலாம். நம்ம அடுத்து கட்டாயம் முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு தங்குற வசதிகள் ஏதாவது வேணுமா வேணாமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.